வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்மியான மசாலாவோட ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மசாலாங்க இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பூரிக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ இதை நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பழம்லாம் நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு வச்சு மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உரித்த உருளைக்கிழங்கை ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இது போல் உடச்சி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்குங்க. நல்லா இது போல் ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நம்ம இது போல் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து வரும் நமக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியான அளவே சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டியில. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் இப்பயே நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவையான நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம், உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த உருளைக்கிழங்குல நம்மளோட காரம், உப்பு எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொதித்து நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். நல்லா இன்னும் கொஞ்சம் மசாலா திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட இந்த உருளைக்கிழங்கு கறி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு கறி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.